வணக்கம். புத்த தம்மம் தூய்மையானது, எளிமையானது என்ற நூல் தொகுப்பின் மாஸ்டர் சிங்யோன் அவர்களுடைய நினைவாக கல்டிவேஷன் சாப்டர் 5 கல்டிவேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு விவசாயம், பயிரிடல், சாகுபடி செய்தல் என்று பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. உலகத்தில் பல்வேறு சமயங்கள் ஆன்மீக சாகுபடியை வலியுறுத்துகிறது. பௌத்த துறவிகள் தமது பக்தர்களிடம் ஆன்மீக வளர்ச்சியை வளர்த்தெடுக்க முயற்சிக்கிறது. பௌத்த நம்பிக்கைகள் உயர்த்திட கல்டிவேஷன் அவசியப்படுகிறது. பயிரிடல் அல்லது பயிற்சி செய்தல் நீண்ட காலமாக பௌத்த போதனைகளிலே முக்கிய சொல் என்பதை நாம் அறிவோம். அதேபோல் ஒரு விவசாயி பயிரிட வேண்டுமானால் அவர் நிலத்தில் எதை பயிரிட்டால் லாபமானது, நன்மை தரக்கூடியது என்பதை முதலில் உறுதி செய்கின்றார். பின்னர் அந்த நிலத்தில் உழுது, உரமிட்டு, நீர் பாய்ச்சி, பக்குவப்படுத்தி, பின்னர் நெல் நாற்றை பயிரிட்டு, பின்னர் பயிரை பரவலாக்க நடுகிறார். பின்னர் பாதுகாக்கிறார். தீய களைகளை நீக்குகிறார். நல்ல விளைச்சலை பெற்று மகிழ்கிறார். தீய களைகளை நீக்குவது போலவே நாமும் நல்ல பயிற்சிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். இன்னும் ஒரு உதாரணமாக, ஒரு விளையாட்டு வீரர் தான் அந்த விளையாட்டில் மிக தேர்ச்சியும் வெற்றியும் பெற தொடர்ந்து பயிற்சி செய்து அதில் வெற்றிக்கான தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறார். அதை போலவே ஒரு பௌத்தர் தனது உடலை, மனதை அமர்ந்து தியானத்தில் கவனத்தை செலுத்துகிறார். அல்லது அமர்ந்தபடி புத்தரின் பெயரை உச்சரித்து பயிற்சி செய்வதும் உண்டு. உடலையும் மனதையும் பக்குவப்படுத்துவது, அதன் மூலம் கோபம், வெறுப்பு, அறியாமை என்ற தீய மனதின் இயல்பான சிந்தனையிலிருந்து விலக்கிட இந்த பயிற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு விவசாயி பயிரிடும்போது காலம், நேரம், பொருள் ஆகியவற்றை கொண்டு பயிரிடுவது போலவே ஒவ்வொரு பௌத்தர்களும் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒருவரின் ஆடைகள் அழுக்கடைந்திருந்தால் அதை கழுவி காய வைத்து அணிவது போல, தகுதிகளை விரும்பி அறிவொளிக்கான கதவை திறக்க பயிற்சிகள் உதவுகிறது. மாயைகளை அகற்றி உண்மையான இயல்பை மீட்டெடுப்பதற்கு கல்டிவேஷன் தேவைப்படுகிறது. ஒருவரின் பேராசை தீர்க்க தூய மனதை வலு செய்கிறது. ஒருவர் வெறுப்பை தணிக்க அவர் இரக்கத்தை வளர்த்தெடுப்பது போல, ஒருவர் அறியாமையை அகற்ற காரணகாரிய தத்துவத்தை வளர்த்தெடுப்பது போல, கர்ம செயல்களை அகற்ற புத்தரின் பெயரை உச்சரிப்பது போல, மன ஒருமைப்படுத்தல் மனித நேய பௌத்தத்தை மாஸ்டர் சிங்யோன் அவர்கள் புத்தர் ஒளி பன்னாட்டு அமைப்பு மூலம் அறிவுறுத்துகிறார். எனவே அவர் சுருக்கமாக சொல்லும் தத்துவம்: நன்றே புரியுங்கள், டூ குட்; நன்றே பேசுங்கள், ஸ்பீக் குட்; நன்றே எண்ணுங்கள், திங்க் குட் தாட் என்ற 3 நற்பண்புகளை
வளர்ப்பதன் மூலம் அன்பும் கருணையும் மேல் எழும். தன்னலமின்மையும் மனநிறைவும் அமைதியும் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி ஆகும். வெறுப்பு, கோபம், அறியாமை நீங்கி புத்தர் பிறந்த நாளில் நாம் சபதம் ஏற்போம். பௌர்ணமி வாழ்த்துக்கள்.